அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நடத்திய திருச்சி மாநாட்டை பற்றிய கேள்விக்கு ராஜா அவர்கள் பதில் சொல்கிறாங்க. இது வந்து விசிகா அப்படிங்கிறத விட விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 2 தொகுதியில் தானே அது இருக்குது அப்படின்னு நிரூபகிட்ட அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஏன்னா நகைச்சுவை மிக்க ஒரு மனிதர் ராஜா அவர்கள். அதனால் வந்து அப்பப்போ ஒரு நகைச்சுவையும் பண்ணுவார். திடீர்னு கேட்குறாரு, ராஜராஜ சோழனோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி நிருபர்கள்ட்ட கேட்குறாரு. நிருபர்கள் வந்து யோசிக்கிற போது டக்குனு சொல்கிறார், தெரியும் உங்களுக்கு மறந்துருப்பீங்க, நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு சுந்தர சோழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து அப்பப்போ சில விஷயங்களை வந்து பேசிட்டு நகைச்சுவையாக பேசுவார். அது ஏன் அப்படி சொன்னார்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருது சகோதரர்களுக்கு வந்து நினைவு கூட்டம் நடத்துறதுக்கு அவங்க அனுமதி தரல. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து கூட்டம் போடுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை மையப்படுத்தி தான் அதை அப்படி பேசியிருந்தார். இது வந்து ஒரு சந்தர்ப்பவாதமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது. கொடுத்தா 2 பேரும் தானே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். எப்பயுமே தடாலடி அரசியலுக்கு சொந்தக்காரர் நம்ம ராஜா அண்ணன். ஆனால் அவர் பேசுகிறதுல உண்மையும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி.